வணக்கம். வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் ஃப்ளட்டர் வந்து எப்படி விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ளட்டர் இன்ஸ்டால் விண்டோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு போகும். ஸோ இது வந்து பார்த்தா flutter.dev. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து flutter.dev docs get started install. ஸோ இங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து மேக், லைனக்ஸ் அண்ட் க்ரோம் OS இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து விண்டோஸ் பேஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மிஷினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளியர் கிறிஸ்டலாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா x86 64 இல்லைன்னா வந்து விண்டோஸ் 7 கூட சப்போர்ட் பண்ணுது. டிஸ்க் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான். டூல்ஸ்னு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய விண்டோஸில் பவர் ஷெல் இருக்கணும். அதுக்கப்புறம் கிட். இப்போ வந்து நான் இதில் வந்து கிட்டை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளிட்டர் SDK, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ஃப்ளிட்டர் SDK. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணலாம். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய மிஷினில் டிரைவ் அந்த மாதிரி எங்கேயாவது வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃப்ளிட்டர் விண்டோஸ் அப்படிங்கிற ஸ்டேபிள் இந்த பேக்கேஜ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளிட்டருங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா அதோடைய லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அனதர் வே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேபிளாக ரிலீஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வேற ஒரு செக்ஷனில் நான் கண்டிப்பாக இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து கிட்டெல்லாம் தேவையில்லை, ரைட்? இதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா do not install flutter in a directory like C program. ஸோ இந்த C டிரைவில் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரண்ட்டாக எடுக்கும் போது உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லேட்டராக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி இது சேஞ்சஸ்க்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து எப்போதுமே சொல்லுவேன். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய SDK வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா அப்டேட் யுவர் பாத். நீங்கள் எங்கே உங்களுடைய ஃப்ளிட்டர் வச்சுருக்கீங்களோ அதை வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போது நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா drive mobile dev flutter. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டிரெக்டரிக்குள்ளே போகணும். ஓப்பன் பண்ணால் பின் டிரெக்டரி, இது ஆக்சுவல் பாத். ஸோ இதுதான் நான் இங்கே தான் வந்து என்னுடைய ஃப்ளிட்டர் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட சர்ச் பாக்ஸில் போயிட்டு எடிட் சிஸ்டம் வேரியபிள் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பிசியில் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், இது த்ரூவாகவும் நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு போகலாம், ரைட்டா? இப்போது நீங்கள் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் அட்வான்ஸில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கு போங்க. இங்கே உங்களுடைய இந்த பாத் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு மிஷினில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கிரியேட் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த பாத்தை இங்கே வந்து ஆட் பண்ணணும். இப்போ நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய டிரைவில் மொபைல் டெவ் ஃப்ளிட்டர் பின் ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷனுக்கு போங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பாத்தெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளிட்டர் SDK எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விச் ஃப்ளிட்டர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விச் ஃப்ளிட்டர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் பாத் செட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. பார்த்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஃப்ளிட்டர் இன்னும் வந்து டர்ட், இந்த ரெண்டுமே நம்ம செக் பண்ணுறோம். எங்கே இருக்குது? மொபைல் டெவ் ஃப்ளிட்டர் பின் டைரக்டரியில். அப்போது உங்களுடைய ஃப்ளிட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ண SDK கரெக்டான பாத்தில் வந்து செட் ஆயிடுச்சு, ரைட்டா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கமாண்ட் லைனில் ஃப்ளிட்டர் அப்படின்னு டைப் பண்ணலாம். இப்படி கமாண்ட் லைனில் ஃப்ளிட்டர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த கமாண்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து கமாண்ட்ஸ் வரும். நீங்கள் வந்து ஃப்ளிட்டர் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிட்டர் கிரியேட் உங்களுடைய ப்ராஜெக்ட், நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளிட்டர் கிரியேட் தென் ப்ராஜெக்ட் நேம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Flutter create my mobile app. இப்போ பார்த்துட்டிங்கன்னா Flutter create my mobile app, இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட். மை மொபைல் ஆப்ங்கிறது ப்ராஜெக்ட். இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லையா? நீங்கள் இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். cd my mobile app. ஸோ இங்கே ஜஸ்ட் வந்து LS கமெண்ட் போடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த டிரெக்டரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு iOS இதெல்லாம் வந்து லைப்ரரி வரப்போகிற செக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக இந்த டிரெக்டரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு செட்டிங் என்விரான்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா விச் Flutter dirt பார்த்து அது எங்கே கரெக்டாக வந்து நம்மளோட எஸ்டிகே இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா Flutter கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் ஒர்க் ஆகுது. அடுத்தது ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்த்துருக்குறோம். வரப்போகிற செக்ஷனில் ஆண்ட்ராய்டு அண்ட் Flutter, அதாவது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு Flutter வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு 2 to 3 டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் இருக்குது வந்து Flutter இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் வேவாக நான் ஃபீல் பண்ணுறேன். வரப்போகிற செக்ஷனில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேல நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மாணவன் லேர்ன் கோட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழில் அது வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் அப்ரோச் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டுட்டோரியலுமே கொடுக்குறோம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ளட்டரோடைய அட்வான்ஸ் மாடல்ஸ்லாம் நமக்கு கூடிய சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில். தேங்க்யூ.